டூயட் பாடு. டூயட் பாடுவாங்க? ஐயோ, அதுக்கு இந்த இடம் ஒத்து வராது. பைக்கர ஃபால்ஸ், தொட்டபெடா, பிருந்தாவன் கார்டன் அங்கெல்லாம் போவோம். உனக்கு என்ன கவலை? ஆமா, உங்களுக்கு என்ன பெரிய கவலை? ஆமா, உனக்கு எப்பவும் ஜாலிதான். உன் மனசுக்கு பட்டு பண்ணி சொல்லிடுறேன். நான் மனசுல இருக்கிறது நானா பட்டு பட்டுன்னு சொன்னேன்? ஆமாமா, 1001 சிரிச்ச முகம், சவுப்பு டைரி, ரோஜா பூ, இதெல்லாம் யார் சொன்னாங்க? ஆரம்பத்துல நான் தான் சொன்னேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என்ன உனக்கு பிடிச்சிருக்கேன். அதெல்லாம் ஓகே. ஆனா அது அம்மா கிட்ட யார் எடுத்து சொல்றது? இவ்வளவுதானா? யாருன்னு லவ் பண்ணீங்க? நான் மட்டும்தான். அப்ப நீங்க மட்டும் தான் போய் சொல்லுங்க. அது எப்படி? சிம்பிள், வெரி சிம்பிள். அதே சேஃப்டாரி நானும் நீங்களும் சேர்ந்து எடுத்த ஒரு போட்டோ, ஃபர்ஸ்ட் சைட், ஒரு ரோஜா பூ, இதெல்லாம் அம்மா ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல போய் வச்சுடுங்க. அவங்க பாப்பாங்க, புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எங்க அம்மா வீட்டு வெளியே அனுப்பிச்சுவாங்க. ஐயோ, அப்ப என்ன வீட்டு விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டா? போயிடு, உனக்கு தான் உங்க அப்பா வீட்டு இருக்கே, எனக்கு யார் வீட்டு இருக்கு? லட்சுமி, நான் சீரியஸாவே சொல்றேன். எங்க அம்மா கிட்ட சொல்றதுக்கு எனக்கு பயமா இருக்கு. சரி, அத்தை பொண்ணுக்கு இப்ப மணி கேட்கணும். நான் ட்ரை பண்றேன். ஆண்டி, எனக்கு ஒரு சந்தேகம் ஆண்டி. என்னது? நீங்க ஒருத்தரே இவ்வளவு பெரிய குடும்பத்தையும் வீட்டையும் பாத்துக்கிட்டு, டிசிப்ளின் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு, அங்கிளோட உடம்பு கெடாம பாத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் சோசியல் சர்வீஸ் கிளப், அது இது, இதெல்லாம் எப்படி ஆண்டி பாக்குறீங்க? இல்ல, நான் ஏன் கேக்குறேன்னா, உங்களே வழி காட்டியா வச்சுக்கிட்டு நானும் உங்க வழியிலே நடக்கலாம்னு நினைக்கிறேன். ஆண்டி, உங்களுக்கு எப்படி ஆண்டி இவ்வளவு தெம்பு கிடைக்கிறது? இந்த மாதிரி தொணன்னு பேசாம லிமிட்டா பேசுறேன் பாரு, அதனாலதான். நம்ம காதல் விஷயத்தை அம்மா காதல போட்டியா? ஏன் உம்முன்னு இருக்க? அம்மா ஏதாவது சத்தம் போட்டீங்களா? தோணான்னு பேசாம லிமிட்டா பேசணும், அப்பதான் தெம்பு இருக்கும். கிடைச்சிச்சு. என்னது? வெள்ள முடி. பூரானே வெள்ள முடியல புடுங்குறியா? அப்புறம் தலையில ஒண்ணுமே இருக்காது. எங்க அப்பா கிட்ட இந்த மாதிரி சந்தோஷம் காட்டிக்கிறேன் இந்த பாய் ஃப்ரெண்ட். ஏங்க ஃப்ரெண்ட்? அவர் அப்பப்ப டை அடிச்சிடுவாரு. அதே மீறி எடுக்க போனா ஐயோ ஐயோ குறைஞ்சது நேரம் கத்திட்டு இருப்பாரு. கேடுகிட்ட எனக்கு ஐக்கு டை தான் ஒரு குறைச்சல். கேர்ள் ஃப்ரெண்ட், தலையில முளைச்சிருக்கிற வெள்ளக்காரனை எல்லாம் புடுங்க ஆரம்பிச்சுட்டுனா உலக மகா வழுக்கை தலை சங்கத்துல நானும் சேர வேண்டித்தான். இவ்வளவு சத்தமா சிரிச்சு நான் இன்னைக்குதான் பாக்குறேன். அந்த பஸ்மாசுரன் என்னன்னா? எந்த பஸ்மாசுரன்? தலையில வச்ச பஸ்மாசுரன். எந்த பஸ்மாசுரன்? அத்தை வந்திருக்கா, அவட பேசுற நீ போ. வரேன் ஆண்டி. அடு அப்பா, புடவை கடையே வந்த மாதிரி இருக்கு. என்ன விசேஷம்? இன்னைக்கு நம்ம வெட்டிங் டே. Many more happy returns of the day. Congratulations. யாருமே இல்ல, ஜாலியா இருக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு, மறந்தே போச்சுல. என்ன இது? ஒண்ணும் இல்ல, மாடு உதைக்கிற மாதிரி வச்சா என்ன இருக்கு? லட்சுமி நல்ல தங்கமான பொண்ணு இல்ல? அதுக்கு என்னப்பா? அதுக்கு ஒண்ணு இல்ல, நமக்கு தான். நம்ம ராஜாவுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். ரொம்ப நல்லா இருக்குல்ல? இந்த விஷயத்தை பத்தி யாருமே என்கிட்ட பேச வேண்டாம். ராஜாவுக்கு ஏற்கனவே வேற இடத்துல பொண்ணு பார்த்தாச்சு. நம்ம லட்சுமிக்கு என்ன குறைச்சல்? வாய் தான் ஜாஸ்தி. குறைச்சிட்டா போகுது. குறைக்கதான் போறேன். வர இந்த வீட்டுல கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியா போச்சு. நாளைக்கு அந்த பொண்ணை ஊருக்கு அனுப்ப போறேன். ஐயோ அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, வேண்டாமா, அனுப்பிச்சிடாதம்மா. தாய் இல்லாத பொண்ணுமா, பாவம்மா. சரி, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். என்னுடைய வெட்டிங் டேக்காக மாதர் சங்கத்துல என்ன இன்வைட் பண்ணிருக்காங்க. பண்ணிட்டு வந்துடுறேன். உங்களை கூப்பிடல, என்னதான் கூப்பிட்டுருக்காங்க. வீட்டை பாத்துங்க. நம்ம பொஞ்சாதி நம்ம ரொம்ப டல்லாகிட்டு போயிட்டா கேர்ள் ஃப்ரெண்ட். நீங்க என் கூட மொட்டை மாடிக்கு வாங்க, நான் உங்களை சரிப்படுத்திடுறேன். என்ன கேர்ள் ஃப்ரெண்ட், மூடு சரியில்லை. என்ன பாய் ஃப்ரெண்ட், நான் உங்களுக்கு என்னெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன். அப்படியா? நீங்க முன்னாடி போங்க, அப்பதானே வரேன். ஷூர்? ஓகே. சத்தியமா சொல்றேன்,
நீங்களும் நானும் சேர்ந்துதான் மொட்டை மாடியில அங்கிளுக்கு அந்த பிரசன்ட கொடுக்கணும். ஏன் ஒரு ராஜா என்னாச்சு? அவர் ஒரு பெரிய பயந்தாங்குழி. கண்டுபிடிச்சியா? ஆனா நான் அப்படி இல்லம்மா. அதான் உங்ககிட்ட சொல்றேன். என்ன இருந்தாலும் நீங்க அக்காவோட புருஷன் இல்லையா? ஆமா. அங்கிளுக்கு அடுத்தது இந்த வீட்ல உங்களுக்கு தான் பொறுப்பு ஜாஸ்தி. இந்த ஒரு வாரத்துக்காகவே நான் கண்டிப்பா மொட்டை மாடிக்கு வரேன். ஆமா, எத்தனை மணிக்கு வரணும்? கரெக்டா 10 மணி. 10 மணி. ஓகே. மொட்டை மாடி எத்தனை மணி? 10 மணி. 10 மணியா? நான் 10 o'clock நினைச்சேன். ராஜா, இன்னைக்கு அங்கிளோட வெட்டிங் anniversary. அத பிரமாதமா கொண்டாட போறோம். எப்படி? அவருக்கு ஒரு பெரிய பிரசன்ட் கொடுக்க போறோம். இது ஏன் என்கிட்ட ரகசியமா சொல்றேன்? நேர பிரசன்டேஷன் கொண்டு போய் அப்பாட்ட கொடுத்து கால்ல வந்து ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதானே? சத்தம் போடாதீங்க. நான் மட்டும் கொடுக்கல, நானும் நீங்களும் சேர்ந்துதான் கொடுக்க போறோம். நானும் நீ சேர்ந்தா? ஏன்? இந்த வீட்ல அங்கிளுக்கு அடுத்தது நீங்க தான் ஒரு பொறுப்புள்ள ஆளு. அதனால உங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணிருக்கேன். தேங்க்யூ தேங்க்யூ. அப்ப கரெக்டா 10 மணி மொட்டை மாடி. 10 மணி மொட்டை மாடி. இந்த விஷயம் உங்களையும் என்னையும் தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அப்பா அம்மாக்கு வெட்டிங்க பிரசன்டேஷன் நீயே நேரா கொண்டு போய் கொடுத்துரு. என்னையே எதுக்கு கூப்பிடுற நீ? என்ன பெரியதான், இந்த வீட்ல அங்கிளுக்கு அடுத்தபடி யாரு பொறுப்பான ஆளு? யாரு? நீங்க தான். ஆமா, அது இல்ல, இந்த வீட்லயே அதிகமான புத்திசாலி நீங்க தான். உனக்கு இதெல்லாம் தெரியுது லட்சுமி, வேற யாருக்கும் தெரிய மாட்டேங்குது மடப்பசங்க. நான் சொன்ன விஷயம் யாருக்கிட்டும் சொல்லக்கூடாது. ஏன்? ஏன்னா ஒரு புத்திசாலி கூட மட்டும்தான் அந்த பிரசன்ட அங்கிள் கொடுக்க விரும்புறேன். நீ புறப்படு. 10 மணிக்கு மொட்டை மாடிக்கு வந்தா போறோம். நான் இப்பல இருந்தே மொட்டை மாடியிலே இருக்கேன். நீ ஒரு சௌரியப்படி வந்து சேர்ந்துக்க. பரத்துமா? புத்திசாலிதான். ஜகன், ஜகன், என்ன பண்ற? இந்த ப்ரோக்ராம் எப்படி சக்சஸ் பண்ணிடுவோம்? கவலையே படாது. எல்லாரும் அங்க கரெக்டா 10 மணிக்கு வர போறாங்க. ஆனா ஒருத்தர் வருது இன்னொருத்தருக்கு தெரியாது. எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அச்சடி வழி போறாங்க. சரி சரி, நான் முன்னாடி போறேன், நீ சீக்கிரமா. ஏண்டா பரதேசி பயமவனே, நான் குடிக்கிறேன். இது அம்மா கிட்ட சொல்றேன். அது வந்து அப்பா நீயா? ஐயோ, அவசரப்பட்டு அணைச்சிட்டேன். அந்த பொருட்களை விட்டுறான். ஆமா, நீ எங்க இங்க? அது வந்து அது சித்ரா தோச்ச துணி எல்லாம் கொண்டாரா, அத காய போடலான்னு வந்து. நீயே காய போட வந்தியா? நீதான் தோச்ச, நீயே காயவும் போடணுமா? பாத்துட்டியா? அதெல்லாம் குடும்ப ரகசியம், கண்டுக்காத. ஆமா, நீயே வந்த. அது நீ சித்ராவும் மாடிக்கு வரதா ஒரு தகவல் கிடைச்சது. ஒருவேளை சித்ராவுக்கு உனக்கு ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டு அவ உன் கணத்துல அடிச்சுட்டா எனக்கு ஒரு கேஸ் கிடைக்குமே. தினம் நடக்குறா, இதுக்கெல்லாம் கேஸ் போட முடியுமா? அப்ப நீ அவ கணத்துல அடிச்சிரு, எனக்கு ஒரு கேஸ். எங்க அப்பா பையன் இந்த ஜென்மத்துல எனக்கு தைரியம் வரவே வராது. 6 வருஷம் பிற்பாடு அதுவா? கீழே 2 தண்ட சொத்து தெரியுங்க. அதான் எங்க அண்ணன் இருக்காங்களான்னு பார்த்தேன். நல்ல வேலை ஒழிஞ்சிட்டாங்க லட்சுமி. ஐயோ நான் கொப்பன். எந்த நேரத்துல வேணாலும் எங்க வேணாலும் போவேன். மெத்த மேல வச்சிருக்கிற செடி அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாக்கலான்னு வந்தேன். ஆமா, நீங்க எல்லாம் எங்க வந்தீங்க? காத்து 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 வாங்க. காத்தா? ஊட்டிக்குள்ள ஒரு டங்கு வர இருக்குது, காத்த வாங்க வந்தீங்க. எல்லாம் கால் குத்துறீங்க. இல்லப்பா, இன்னைக்கு உங்க வெட்டிங் டேல அதுக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு ஒரு சின்ன டிஸ்கஷன். இல்ல போடா புட்டாள், எனக்கு நீங்க என்னடா கிஃப்ட் கொடுக்கறது? என்னுடைய கேர்ள் ஃபிரெண்ட் கிஃப்ட் வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காடா. கேர்ள் ஃபிரெண்டா? அவளா? யார் அது? கேர்ள் ஃபிரெண்ட் யாருன்னு நான் சொல்றேன். உனக்கு தெரியுமா? நம்ம அம்மாவோட அழகா இருப்பாளா? பிரமாதமா இருப்பாங்க. உனக்கு எப்படி தெரியும்? கேர்ள் ஃபிரெண்டையும் பாய் ஃபிரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி விட்டது நான் தான். நம்ம கையில சொல்லவே இல்லையே மாமா. அண்ணா. சும்மா சும்மா.